சிவபெருமான் என்னை கைவிட்டு விட்டார் அப்படிங்கிற எண்ணம் யாருக்காவது இருக்கா? அது மிகவும் தவறானது. புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உங்களை நெருங்கிவிட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. பெரும்பாலும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐயப்பாடு என்னன்னா, இவ்வளவு வழிபாடு செஞ்சும் என்னோட கஷ்டத்தை இறைவன் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளவே இல்லையே. எவ்வளவு வேண்டுதல் வச்சிருப்பேன், எப்படி கதறி அழுதுருப்பேன், ஆனால் என்ன சிவபெருமான் கைவிட்டு விட்டாரே அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு ஏற்படுவது உண்டு. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூக்ஷமம் அங்கே இருக்குது, அதை புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் வீணா காலத்தை கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வினாடியும் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அப்படிங்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, இறைவன்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்தோம், வரம் வாங்கிட்டு வந்தோம். உண்மையாக அந்த வரம் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலம்தான் வரம் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு வினாடியை கூட வீணடிக்கக்கூடாது அப்படின்னா என்ன அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, அதில் நம்ம கர்மாவும் வந்துடுது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படிங்கிறத முறையாக ஒரு வினாடி கூட தவறாமல் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு அதில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அதனுடைய தாரக மந்திரமும் கூட. நம்ம எதற்காக பிறந்திருக்கின்றோம் அப்படிங்கிறத அடியார் பெருமக்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இறைவனை உணர வேண்டும், இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிறதையே குறிக்கோளா அடியார் பெருமக்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படிங்கும் போது அவர்களுடைய வேலை அதுதான் அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். நம்ம கர்மாவை கழிப்பதற்காக செய்கின்ற வேலை வேறு. நம்ம ஒரு பணி செய்கின்றோம் அப்படின்னா அது வேறு. அதுலேயும் சிரத்தையோடு முழு மனதோடு செய்ய வேண்டும், அது ரொம்ப முக்கியம். ஆனால் என் பிறப்பின் நோக்கம் யாது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இறைவனை அடைதல், இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது. அதை தெரிந்து கொண்ட பின்னர் அதை நோக்கிய பயணத்தை நாம் மேற்கொள்கிறோமா, அதிலிருந்து நாம் சற்று தள்ளி விலகி இருந்து வீணே காலத்தை கழிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பெரிய கேள்வி. என உணர்ந்து கொண்டவர்கள் ஒவ்வொரு வினாடியும் இறைவனை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா இங்கே நடக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பரம்பொருளை நோக்கிய யாத்திரையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இதை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உள்ளபடியே பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருவரும் ஒரு குழப்ப நிலை. நமக்கு பெரும்பாலும் அந்த பெருமானுடைய அருள் கிடைத்துவிடும். அதை நாம் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்கிறோம், அதை எவ்வாறு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அப்போ இறைவனுடைய கடைக்கண் பார்வை கிடைப்பதே பெரிது. அதுவும் கிடைத்திருக்கிறது. நமது வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னா அத்தோடு நின்றக்கூடாது. சில பேர் நினைத்துக் கொள்கிறார்கள், இதுதான் இறைவன் எனக்கு கொடுத்த வரம் அப்படின்ட்டு. கிடையாது. அவர் வெறும் அந்த வழியை தான் திறந்து விட்டு இருக்கிறாரே தவிர உங்களுக்கான எல்லை கோட்டை அவர் வகுக்கவில்லை. அப்ப நம்ம அந்த வழியில தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உண்டாக வேண்டும். அடியார் பெருமக்கள் மனதிலே அது நிலைத்து நீடித்திருக்க வேண்டும். அப்ப நம்ம செல்கின்ற பாதையிலே ஒரு தெளிவு இருக்கிறது, நம்முடைய குறிக்கோளிலே ஒரு தெளிவிருக்கிறது. இறைவனை அடைய வேண்டும், அந்த பயணத்தை நான் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு உத்வேகம் இருக்கு அப்படின்னா இறைவன் அவர்களை எப்பொழுதும் கைவிடுவது இல்லை. உத்வேகம் இருக்கோ இல்லையோ, இறைவன் எப்பொழுதும் கைவிடுவதில்லை. ஆனால் இந்த குறிக்கோளிலிருந்து நீங்கள் விலகி போவதை கூட அவர் விரும்ப மாட்டார். ஏன்னா உங்களுடைய உறுதிப்பாடு அவ்வாறு இருக்க வேண்டும். ஐயனே எனக்கு அது வேண்டும் இது வேணும்னு கிடைக்கல, உன்னை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், உன்னை நான் தரிசிக்க வேண்டும், உன்னோடு இரண்டரை கலந்த நிலையிலே இருந்து விட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளை வைத்திருக்கின்றோம். அதற்காக நாம் அனுதினமும் பிரார்த்தனை செய்கின்றோம். காலத்தை வீணடிப்பதில்லை. என்னுடைய குறிக்கோள் எது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன், அதிலே தொடர்ந்து நான் பயணிக்கின்றேன் அப்படிங்கிற நிலையில் ஒருத்தர் இருக்கும் பொழுது அவர்களை இறைவன் கைவிடுவது இல்லை. அவ்வாறு இருப்பவர்களை இறைவன் கைவிட்டு விட்டார் அப்படின்னா அது நடக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறத எண்ணிக்கொள்ளுங்கள். இதிலே சில மாற்றங்கள் அல்லது விலகி போவது, தான் கொண்ட குறிக்கோளிலிருந்து விலகி போவது, மற்றொரு பேச்சை கேட்டுக்கொண்டு அல்லது சரியாக அறிந்து கொள்ளாத கருத்துக்களை உண்மை என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது சற்று விலகி போவது எல்லாமே நமக்கு வைக்கின்ற சோதனை. அதிலே தோற்று போய் விலகிவிட்டோம் அப்படின்னா அதை இறைவன் கைவிட்டு விட்டதாக நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. நாம் விலகி சென்று விட்டோம். அறியாமையால் நாம் விலகி சென்று விட்டோம். நம்மை மாயை இன்னும் சூழ்ந்து கொண்டது அப்படிங்கிறதான் பொருள். அதிலிருந்து வெளியே வர வேண்டும் அப்படின்னாலும் இறைவனுடைய கருணை, சிவபெருமானுடைய கருணை அங்கு தேவையாகிறது.
அப்போ சிவபெருமானை சரணடைதல் அப்படிங்கிறது அவ்விடத்தில் அவசியமாகிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை இவ்வளவு ஆணித்தனமாக சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, பொதுவாக அந்த ஞானம் பெற்றவர்கள் இறைவனை எளிதில் உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானம் பெறுதல் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதா அப்படின்னா கிடையாது. அதற்கும் பெரும் முயற்சி தேவை. ஞானம் அப்படின்னா தெளிந்த நிலை, அறிவு தெளிந்த நிலை அப்படிங்கிறது. நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ளுதல், அறிவு தெளிவு, அது ஒரு ஞானம் அப்படிங்கிறது. அதெல்லாம் இறைவனால் கொடுக்கப்படுறது. அவ்வாறு ஞானத்தை பெற்றவர்களுக்கு இறை தரிசனம் அப்படிங்கிறது எளிதில் கிடைத்துவிடும் அப்படிங்கிறது தான் அடியார் பெருமக்களுடைய கூற்று. பொதுவாக ஒரே ஒரு விஷயம்தான், இந்த பிரபஞ்சம் மிகப்பெரியது, உங்களுக்கு நல்லா தெரியும். அதிலே அங்கே ஒரு சூரிய குடும்பம், அந்த சூரிய குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன் மிகப்பெரியது. அப்படியே அனைத்து கிரகங்களும் இருக்க அங்கு பூமியும் ஒரு கிரகமாக இருக்கிறது. பூமி சூரியனுடன் ஒப்பிடும்போது மிக சிறியது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீர்கள். அப்போ அந்த சூரிய வெளிச்சம் இங்கு அப்படியே படர்கிறது, மேலே படர்கிறது பூமியிலே. அப்படிங்கும்போது அதனுடைய வெப்பத்தை நாம் உணர்கிறோம், அதனுடைய வெளிச்சத்தை நாம் உணர்கின்றோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன மேகக்கூட்டம் அந்த சூரியனை அப்படியே மறைத்து விடுவது போல ஒரு பிம்பத்தை நமக்கு உண்டாக்கும். அப்படியே அந்த சூரிய வெப்பமே குறையும், நிழல் உண்டாகும். அப்போ அங்கு சூரியன் இல்லை என்று ஆகிவிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்லை. சூரியன் அங்குதான் இருக்கிறது, சூரியன் அங்குதான் இருக்கிறது. இந்த மேகக்கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் போது அந்த வெளிச்சத்தை நம்மால் உணர முடியும், அந்த சூட்டை நம்மால் உணர முடியும். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உள்ள மிகப்பெரிய சூட்சமம். இறைவன் அங்குதான் இருக்கின்றார். எங்க? நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கார். ஆனா எனக்கு தெரியலையே, நான் பார்க்கலையே, அவரை என்னால் உணர முடியலையே அப்படின்னா, இந்த மேகக்கூட்டங்களை போல மாயை அந்த ஒரு பெரும் அருட்கொடையாளனை மறைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். ஒரு காலகட்டத்தில் அவருடைய கருணை பார்வை கிடைக்கிறது அப்படிங்கும் போது இந்த பனியெல்லாம் பார்த்தா சூரியனை பார்த்தமே உருகி ஓடும் இல்லையா? அப்படித்தான் இந்த மாயையும். இறைவனுடைய அருட்கருணையை பெறுவதற்கு நீங்கள் தவம் இருக்கிறீர்கள், இறைவன் அதற்கு மெச்சுகிறார். அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய அருட்கருணையின் காரணமாக இந்த மாயை சற்றே விலக ஆரம்பிக்கும், அந்த ஆணவமலம் அப்படிங்கிறது கரைய ஆரம்பிக்கும். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த இறைவனுடைய அருட்பெரும் கருணையின் காரணமாக அவரை மானுட குலத்தில் உள்ள மிக தெளிந்த ஞானியாக நீங்கள் மாறும் பொழுது கண்டிப்பாக அந்த அருட்காட்சியை உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறது தான் ஞானிய பெருமக்களுடைய கூற்று. அப்போ நம்ம உள்ளதை உள்ளபடி உணர்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். நாம் கொண்ட கொள்கைகளே தெளிவாக இருக்க வேண்டும். காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணத்தில் மூழ்கி இருக்க வேண்டும். அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது சிவத்தினுடைய கையிலே சென்று சேரும். ஏற்கனவே நாமெல்லாம் கைப்பாவை தான், இறைவன் ஆட்டுவிக்கின்றான், நாம் ஆடுகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு ஐயா, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. என்னை ஆட்டுவிக்கின்ற உன்னை அடியேன் உணர்ந்து கொள்ள வேண்டும், என்னை ஆட்டுவிக்கின்ற உன்னை அடியேன் ஒரு முறை பார்த்து விட வேண்டும், அந்த ஆற்றல் எவ்வளவு பெரியது என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் அப்படிங்கிற அந்த விண்ணப்பத்தை இறைவனிடம் வைக்கும் பொழுது, தூய மனதுடன் வைக்கும் போது, அன்பு நிறைந்த உள்ளத்தால் நீங்கள் விண்ணப்பமாக வைக்கும் பொழுது அதை உங்களுக்கு வரமாக கொடுக்க வல்லவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிவம்தான். அந்த சிவம்தான் இந்த வரத்தை கொடுக்கக்கூடிய சரியான ஆற்றலாக இருக்கும் என்பதை